வணக்கம், இது உங்கள் ரெட்ரோ மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் தான் ஜானி மாஸ்டர் அவர்களோட போக்சோ சட்ட கைது. இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் ஏன் கைதானார், எதுக்காக கைதானாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜானி மாஸ்டரோட உண்மையான பேர் ஷைக் ஜானி பாஷா. அதுக்கப்புறம் தான் போக போக அவரோட கொரியோகிராஃபிலாம் பார்த்து தமிழ் இண்டஸ்ட்ரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் அவர் செல்லமாக ஜானி மாஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி மட்டும் ஒர்க் பண்ணாமல் ஹிந்தி கன்னடம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் ஆனது தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மட்டும்தான். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அவர் முதல்ல ரியாலிட்டி ஷோல இருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குட்டி குட்டி படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு ராம் சரண் படம் மூலியமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறமா இன்னும் நல்ல பீக்ல போனதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உட்டபமா சாங் மூலியமா தான் அவர் இன்னும் பீக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா போக போக பார்த்தா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்ச படம் மாரி 2. மாரி 2ல என்ன சாங் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரவுடி பேபி. பிரபுதேவாவுக்கு அசிஸ்ட் பண்ணது நம்ம ஜானி மாஸ்டர் தான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சார். அதுலேயும் முக்கியமாக பேசப்பட்ட படங்களோட கோரியோகிராஃபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் படத்தில் நம்ம தளபதி கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்துருந்தாரு அரபிக் குத் சாங்கில். அதுக்கப்புறமா ஜாலியோ ஜிம்கானுக்கும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அரபிக் குத் சாங் மூலியமாகவே அவர் ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் இப்போ வரைக்குமே அது பயங்கர ஹிட்ல தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ரஞ்சிதமே சாங்க்கு கோரியோகிராஃப் பண்ணாரு. அதுலேயும் சூப்பரான ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி தளபதிக்கு வேற மாதிரி ஒரு ட்ரிபியூட்லாம் கொடுத்து தேட்டரே அதிர வச்ச ஒரு ஸ்டெப்ஸ்லாம் அந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மேகம் கருக்காதே பெண்ணே அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங்கில் குட்டி குட்டியாக அழகழகான ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஏன் அந்த சாங்கு கூட இப்போ நேஷனல் அவார்டு அவர் வாங்கியிருந்தார் லாஸ்ட் மந்த். ஸோ லாஸ்ட் மந்த் நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு பர்சனுக்கு இப்போ வேற மாதிரி ஒரு விஷயம் அவர் போயிட்டு இருக்கு. அவர் லைஃப்பில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி போக்சோ ஆக்ட்லேயும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரை. ஸோ இந்த அளவுக்கு எப்படி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒரு பக்கம் கேரளாவில் நடந்துட்டு இருக்க ஹேமா கமிட்டி இஷ்யூ, அந்த இஷ்யூவே இன்னும் ஃபுல்லாக முடியவே இல்லை. ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிய வந்துருச்சு. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜானி மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ஜூனியர் கோரியோகிராஃபர் தான். அவங்க இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் 11 அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராய் துர்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அதை சீல் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பிகாஸ் அது முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜானி மாஸ்டர் அந்த பாதிக்கப்பட்ட பெண், அதாவது 16 வயசில் இருக்கும்போதுலேருந்தே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறையா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போகிற இடத்துலையும் சரி, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்னு சொல்லிட்டு ஷூட்டுக்கு எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்தந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வலுக்கட்டாயமாக அவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தான் அவங்களோட கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பயம்புறுத்தவும் செஞ்சுருக்காங்க. லைக் இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, நீ என்னை தவிர வேறு யார்கிட்டையும் ஒர்க்கும் பண்ணக்கூடாது, அதையும் மீறி நீ ஒர்க் பண்ண அப்படின்னா உன் கெரியரே நான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டல்களும் விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜானி மாஸ்டர் ஒரு மர்மமான ஆட்கள்லாம் அந்த பெண்மணியோட வீட்டுக்கு அனுப்பி பயம்புறுத்துற மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஜானி மாஸ்டரோட ஒய்ஃபும் அந்த பெண்மணியை நிறைய விஷயங்கள் பாதிக்க வச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஜானி மாஸ்டர் கூட ஒர்க் பண்ண சதீஷ்னு ஒரு கோரியோகிராஃபர், அவர் அந்த டைம்லேயே ஜானி மாஸ்டர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கோ ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கிட்டே அவர் செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணிட்டு இருக்கார். நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை நான் தைரியமாக முன்கூட்டி சொல்கிறேன் நான், ஸோ ப்ளீஸ் அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் அவர் மேலே கொஞ்சமாக தான் நினச்சி பெரிய லெவலில் நிற்கல. ஆனால் அந்த டைம்லேயும் ஜானி மாஸ்டர் 6 மாதம் ஜெயில் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜானி மாஸ்டர் ஒரு காலேஜில் போயிட்டு பிரச்சனையும் பண்ணியிருக்காரு 2015 டைமில். ஸோ அதுக்கும் சேர்த்து அவர் ஜெயில் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் வந்திருக்கு. ஸோ ஜானி மாஸ்டருக்கு ஜெயில் வாழ்க்கை புதுசு கிடையாது, ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு இதுதான். ஸோ ஜெயிலுக்குள்ளே ஆல்ரெடி போய் இருந்தால் ஜானி மாஸ்டர் அந்த விஷயங்கள் திருந்தாமல் அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இடையில ஏகப்பட்ட பாராட்டுகள், ஏகப்பட்ட அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் அவார்டு, அதுக்கப்புறம் நிறைய பாராட்டுகள்லாம் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது எல்லாமே மூடி மறைக்கப்பட்டது. ஜானி மாஸ்டர் சூப்பர், ஜானி மாஸ்டரோட கோரியோகிராஃபியில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பாராட்டுகள் மட்டும் தான் தெரிவித்தாங்க தவிர யாருமே இந்த விஷயத்தை பற்றி எடுக்கவே இல்லை. எப்போ இந்த 21 வயசு பெண்மணி ஹராஸ்மெண்ட் விஷயத்தை பற்றி எப்போ போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அதுக்கப்புறமாலேருந்து தான் ஜானி மாஸ்டரோட ஆணிவேர் எல்லாமே தோண்டி பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் ஒவ்வொரு நியூஸ் சேனல், ஒவ்வொரு ஊடகமும் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை விஷயங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியவே இல்லை. ஸோ பாதிக்கப்பட்ட இந்த பெண்மணி
வந்து அவங்க வந்து வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த பெண்மணி மட்டுமா இல்லை அந்த க்ரூ மெம்பர்ஸில் ஒர்க் பண்ண அத்தனை பெண்மணிகளுமா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தோணுது. அவங்களாம் வந்து இன்னும் முன்கூட்டி வந்து அவங்களோட பாதிப்பான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முன் வச்சாங்க அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஜானி மாஸ்டர் இப்படி பண்ணுவாரா அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் ஹேமா கமிட்டி விஷயங்களில் கூட வந்து ஏகப்பட்ட அன்எக்ஸ்பெக்டட் ஆக்டர்ஸ்லாம் கூட மாட்டினாங்க. இடையில வந்து நிவின் பாலியும் மாட்டியிருந்தார். நிவின் பாலி அந்த டைமில் நான் இங்கே இல்லவே இல்லை, நான் வந்து அந்த ஊரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அவர் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் எக்ஸ் பக்கத்துலேயும் வந்து அவர் வந்து பதிவிட்டிருந்தார், என்னால் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா ஃப்ளாஷ் நியூஸ்லேயும் வந்து நிவின் பாலியோட நேமும் வந்து அடிபட்டுச்சு. இவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திரும்பி பார்க்க ஒரு விஷயமா இருந்துச்சு. பார்க்க போனால் என்ன எத்தனை பேர் மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹேமா கமிட்டி விஷயமே என்ன ஃபுல்ஃபில்லாக முடியாத டைமில் வந்து இப்போ ஜானி மாஸ்டரோட விஷயம் வந்து ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரியே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்குது. அடப்பாவி, இந்த ஆள் இப்படி தானா, என்ன இது, யாருக்குமே சேஃப்டி இல்லையோ, அப்போ கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை வந்து நல்லபடியாக பார்த்துக்காம இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இவங்க இருக்காங்களா, அப்போ இவங்களோட புகழ்லாம் வந்து ஜஸ்ட் இந்த அளவுக்கு தான், அவங்க பண்ணுற தப்புகள்லாம் மறைக்கிறதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மீம் பேஜஸும் சரி, எத்தனையோ நியூஸ் சேனல்ஸும் சரி, நிறையா பேர் வந்து அவரை வந்து ட்ரால் பண்ணிக்கிட்டும் நிறைய விஷயங்களில் போட்டு பேசிக்கிட்டும் இருக்காங்க. இது முக்கியமாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜானி மாஸ்டருக்கு வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து போக்சோ ஆக்ட்லேயும் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா வந்து ஜானி மாஸ்டர் கோவாவில் போயிட்டு தலைமறைவாக இருந்திருக்காரு. தலைமறைவாக இருந்ததுனால அங்கே இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கையங்கலமாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ இதையும் தாண்டி ஜானி மாஸ்டர் வந்து முக்கியமான பதவிகளும் நிறைய இடத்துல இருந்திருக்காரு. அந்த பதவிகள் விட்டும் நிறைய இடத்துல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நீக்கவும் செஞ்சுருக்காங்க. அவரால் வந்து ஃபீல்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆக முடியுமான்றதே வந்து கொஷின் மார்க் மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து சினி இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு டெம்பரவரியாகவும் வந்து இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு படத்துக்கு கமிட் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே எந்த ஒரு படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த படத்தை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து அவர் மேலே வந்து கேஸ்கள் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் காரு அவரோட ஜனசேனா கட்சியில் வந்து முக்கியமான உறுப்பினராக இருந்து வந்தவர் தான் இந்த ஜானி மாஸ்டர். ஸோ அந்த பதவியிலிருந்து வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் பவன் கல்யாண் அவர்கள் வந்து பதவியிலிருந்து நீக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஜானி மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நடன இயக்குனர் சங்கத்திலிருந்தும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய இடத்துல இருந்து அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அந்த மாதிரி இதில் வந்து சேர்ப்பாங்களா, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அவரை சேர்த்துப்பாங்களா, சங்கத்தில் சேர்த்துப்பாங்களா, இல்லை பார்ட்டியில் சேர்த்துப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. இப்போது ஜானி மாஸ்டர் அரெஸ்ட் ஆகிருக்காரு. இதுக்கப்புறமா வந்து டிபார்ட்மெண்ட் எல்லாமே என்ன எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்மளோட ரெட்ரோ மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.